ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மைக் அப்படிலாம் உதவி பண்ணுறது. ஏன்னா சிலவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இந்த மாதிரி சாப்பாடு கட்டி விருந்துச்சு மைக்கெல்லாம் உதவி செய்கிறது. ரொம்ப உதவிலாம் செய்கிறாங்க மைக்கா. பணம் உதவி, பொருள் உதவி, ரொம்ப வீட்டுக்கெலாம் வந்து எல்லாம் செய்வாங்க, உதவி செய்வாங்க. அதாவது அது தீபாவளி இல்லாட்டியும் இது மற்ற உதவி கூட செய்கிறாங்க தான் மைக்கா. இங்கே கேமராவில் செமிப்ளர் எஸ்டேட்லேருந்து வந்திருக்கோம் நாங்களாம். நல்ல உதவிலாம் இருக்குது. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த தீபாவளிக்காக வந்து நம்ம ரத்தோஜி பகுதியில் வந்து சில அன்பளிப்பு கொடுத்துட்டு பொருட்களும் கொடுத்தது வந்து இந்த தோட்ட பிரிவில் வந்து ரொம்ப வசதியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த தீபாவளியை நல்லா சந்தோஷத்தோடு கொண்டாடலான்ட்டு உற்சாகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே என்னோடய ஆறுதல் என்னென்னு சொன்னாக்கா நம்ம ரத்தோவை தான் நம்ம ஆதரிக்கிறோம். இப்போதைக்கு அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ரத்தோவை தான் ஓட்டு போடணுன்னு நான் என் சார்பில் செஞ்சதை நான் கேட்டுக்கிறேன். இப்போ நாங்கள் ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி. இதை வச்சு நாங்கள் மறக்கவே மாட்டோம். எந்த கருத்து கொண்டும் நாங்கள் மறக்க மாட்டோம். இனிமேல் வருஷம் வருஷம் மாதிரி கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், மக்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதோட எங்களுக்கு வேறு எந்த நன்றி இல்லை. இதுக்கு நாங்கள் இந்த நன்றி நாங்கள் மறக்க முடியும். இன்றைக்கும் வாழ்க்கையில் மறக்க மாட்டோம். எங்களுக்கும் காசு கொடுத்துருக்காங்க, ரத்த உதவி பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே இது மாதிரி கிடைச்சதில்லை. இப்போ ஒரு கொடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. எங்களோட கஷ்டத்தை அவரும் புரிஞ்சு கேட்டு இவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி முன்னிட்டு இவங்க ரொம்ப நாங்கள் சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கணுன்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இதை குறித்து இந்த தொகுதியில் உள்ளவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போது 2-3 வருஷமாக ரொம்ப நல்லா கனப்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உதவி செய்கிறாங்க. நல்லா மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உதவி செய்கிறாங்க. வந்து இந்த வீடு இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்லா இப்போ வந்து நல்லா உதவி செய்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து இப்போ ரொம்ப 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 நல்லா செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி மட்டும் இல்லை, இன்னும் மற்ற காரியத்தெல்லாம் அவங்க ரொம்ப நம்ம அரசாங்கம் வந்து ரொம்ப உதவி செய்யுது. சத்து மலேசியானாக்கா அது வந்து பிரித்து பார்க்கறது இல்லை. சின்னவங்க மலாய் நம்ம இந்து கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே நல்லா செய்யும். நான் இந்த கேமராமேனுக்கு வந்து 45 வருஷம் ஆகுது. இப்போல உள்ளவங்க நான் கல்யாணம் பண்ணிங்க தான் இருக்கிறேன். தீபாவளிக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் கொடுத்த பரிசு வந்து ரொம்ப சந்தோஷமானது. மனசு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த வருடம் தீபாவளி எங்களுக்கு ஒரு இன்ப மகிழ்ச்சிகரமான தீபாவளி தான் சொல்லுவேன். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி இதனால் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து வருங்காலத்தில் என்ன மீண்டும் நம்ம இந்தியர்களுக்கு செய்யணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இன்னொன்று வந்து என்னுடைய சிறு கோரிக்கை என்னதுனாக்கா, கிடைக்காதவர்களுக்கு அவர்களுக்கும் மேற்கொண்டு இனி வருங்காலத்தில் கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கிறேன். மேற்கொண்டு கல்வி, சுற்றுச்சூழல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணி வர தலைவர்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன். ஒரு சிங்கிள் மாதிரி எனக்கு வந்து கணவர் இல்லை, மகனும் இல்லை. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறேன். 550 தான் என்னோடய சம்பளம். அதை வச்சுக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியல. அப்புறம் இப்படி உதவி செஞ்சதுனால இது கொடுத்ததுக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்குது. மற்ற செலவுங்களையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு தான் இருக்குது. அதேமாரி வருஷம் இதேமாரி கஷ்டம் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ரொம்ப குறையுது. நான் இப்போ பற்றாக்குறையாக இருந்துட்டு என்ன ஜாமான் வாங்குறது, எப்படி வாங்குறது யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதில் கொடுத்ததுனால பாதி சும்மா குறைஞ்ச மாரி இருக்குது. வந்து கேமரன் மலையில் வசதி குறைவாக உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறோம். பணம் கொடுத்துருக்குறோம், பொருள் கொடுத்துருக்குறோம். பிள்ளைங்களுக்கும் வந்து அவங்களுக்கு வேண்டிய பொருள்களை வழங்கியிருக்கிறோம். சுமார் ஒரு 900 பேர் வந்திருப்பாங்க. 900 பேர் வந்திருப்பாங்க. ஆண்களும் அதிகமாக இருந்தாங்க, மகளிரும் அதிகமாக இருந்தாங்க, குழந்தைகளும் அதிகமாக இருந்தாங்க.
இவங்களுக்கு வந்து இந்த சட்டமன்றம், இந்த நாடாளுமன்றம் மட்டும் இல்லை, எல்லா நாடாளுமன்றத்துலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி மைக்கா மூலயமா உதவி பணங்கள் வழங்கியிருக்கணும். இந்த வறுமை கோட்டில் உள்ளவங்களுக்கும் வசதி குறைவாக உள்ளவர்களுக்கும் தனித்து வாழும் பெண்களுக்கும் ஒரு உதவி செய்கிறதுக்கு ஒரு கணிசமான தொகையை எல்லா தொகுதிக்கும் வழங்கியிருக்கிறோம். அப்புறம் மற்றவங்களும் வந்து உதவி செய்கிறாங்க. நாமும் வந்து ஸ்போர்ட்ஸ் டோட்டோ, சாயம் டாபி, அப்புறம் மற்ற நிறுவனங்கள்லாம் நிறையா நமக்கு வந்து உதவி செய்திருக்கிறார்கள். அதனால் இன்று வந்து சீலை வழங்கியிருக்கிறோம், வேஷ்டி வழங்கியிருக்கிறோம், அப்புறம் இந்த கைலி வழங்கியிருக்கிறோம், பல மாதிரி உதவிகள் இன்றைக்கு செய்திருக்கிறோம். நல்ல வரவேற்பு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு. இது ஒரு அடையாளம் என்ன காட்டுதுன்னா, மத்திய அரசாங்கத்துக்கு இவங்களோட ஆதரவு வந்து பெருகிக்கிட்டு இருக்குன்னு ஒரு அடையாளம். நாடு தழுவிய அளவில் இந்த உதவியை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எல்லா தொகுதியிலையும் செய்கிறோம். எல்லா மைக்கா தொகுதியிலையும் இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி உதவி செய்து கொண்டு இருக்கிறோம்.